ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபார்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஆடிப்பெருக்கு. ஆடிப்பெருக்கு நிறைய பேர் பாருங்க, காவிரி ஆத்தங்கரையோரத்துல இருக்கவங்க தான் நம்ம ஆடிப்பெருக்கு பண்றாங்க, விசேஷமா கும்பிடுறாங்க அப்படின்ற மாதிரி கேக்குறீங்க. அது உண்மைதானா அப்படின்னா அது உண்மை கிடையாதுமா. ஒவ்வொருத்தரும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வழிபாடு அப்படின்றது பண்ணணும். என்னம்மா வழிபாடு பண்ணலாம்? இப்ப காவிரி கரையோரம் இருக்கவங்க காவிரி தாய வழிபாடு பண்றாங்க. நிறைய பேர் தாயா பாவிக்கிறாங்க, சிலர் அக்கா தங்கச்சியா பாவிக்கிறாங்க, சிலர் தன் குழந்தையா தன்னோட பொண்ணா பாவிச்சு காவிரி தாய்க்கு சீர் கொடுக்குறாங்க. உண்மைதான், அது ரொம்ப விசேஷமா அந்த இடத்துல பிரசித்தியா வழிபாடு பண்ணப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் பாத்தீங்கன்னா காவிரி தாயாலதான் விவசாயம் அங்க செழிக்குது. விவசாயம் நல்ல செழிக்கிறதுனால அவங்க நல்ல வசதி வாய்ப்போட வாழறாங்க. அதுக்கு நன்றி செலுத்தும் விதமா காவிரி தாயை வழிபாடு பண்றாங்க. அதுக்கும் மேல காவிரி தாய்க்கு சீர் கொடுக்கறது. அரங்கன் பாத்தீங்கன்னா அம்மா மண்டபத்துல எழுந்தருளி யானையில தாயாருக்கு சீர் கொண்டு போய் கொடுக்கிற வழிபாடு எல்லாம் விமர்சையா நடக்குது. கரெக்ட் தான். இப்ப அன்றைய தினம் அவங்க ஆற்றங்கரையோரத்துல காவிரி கரையோரத்துல தாலி பிரிச்சு கோத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வழிபாடு பண்றாங்க. நாங்க என்னமா பண்ணணும் அப்படின்னா, முக்கியமா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. ஆடிப்பெருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா அன்றைய தினம் நம்ம எதை செஞ்சாலும் பன்மடங்கா பெருகும் அப்படின்றது ஐதீகம். இப்ப அட்சய திருதியை அன்னைக்கு பாத்தீங்கன்னா எது செஞ்சாலும் போய் நகை வாங்குறாங்க பாத்தீங்களா, பல மடங்கு பெருகுது அப்படின்னு. அதே மாதிரிதான் ஆடிப்பெருக்கு, அதுக்கும் பாத்தீங்கன்னா அப்படி ஒரு விசேஷம் இருக்கு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு விதைச்சா தைப்பொங்கல் அன்னைக்கு அறுவடை பண்ணுவாங்க அப்படின்றது விதி. அப்ப ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீங்க எது ஒண்ணு செஞ்சாலும் பன்மடங்கா பெருகும் அப்படின்றது விதி. அப்படின்றதால நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பிள்ளைக்கு பொம்பளை புள்ள இருக்கு அப்படின்னா பொம்பளை பிள்ளைக்கு ஒரு குண்டுமணி நகை வைக்கிறது, ஒரு உண்டி வச்சு பொம்பளை புள்ள கல்யாணத்துக்கு அப்படின்னு சேர்த்து வைக்கிறது, சின்ன பாத்தீங்கன்னா ஒரு லட்சுமி பொட்டு வாங்குறது, இந்த தாலி பொட்டு சிறுவாடு காசை வச்சு தாலி பொட்டு வாங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் செய்யணும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு புக் வாங்கி கொடுக்கறது, படிக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது. இந்த மாதிரி அன்றைய தினம் ஏதாவது ஒண்ணு செய்யறது. பிள்ளைங்களுக்கு எழுத்து படிக்க வைக்கிறோம் அப்படின்னா கையை வச்சு புடிச்சு ஆணி எழுதுறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஏன்னா அன்றைய செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் பன்மடங்கா பெருகும் அப்படின்றது ஐதீகம். புரியுதுங்களா? அது மட்டும் இல்லைங்க, அன்றைய தினம் எப்படி தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானம் செய்யறாங்க பாத்தீங்களா, அதனோட ஐதீகம் என்ன? அன்றைய தினம் அந்த ஒவ்வொரு நீர்நிலையிலும் கங்கை தாய் எழுந்தருளுவா அப்படின்றது உண்மை இல்லைங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நீர்நிலையிலும் காவிரி தாய் எழுந்தருள்றா. அப்ப காவிரி தாய் எழுந்தருள்றதுனால அன்றைய தினம் நம்ம வீட்டுல இப்ப காவிரி கரையோரம் நாங்க இல்ல, நாங்க பாருங்க சென்னையில இருக்கோம். சென்னையில இருந்தாலும் அன்றைய தினம் ஒரு சொம்பு தண்ணி எடுத்து வச்சு அவளை நீங்க காவிரி தாயா பாவிச்சிங்க அப்படின்னா கூட காவிரி தாயினோட பரிபூர்ண அனுகிரகம் அப்படின்றது நம்மளுக்கு கிடைச்சிடும். சரிம்மா, நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப காவிரி தாயை எது எதுக்குமா வழிபாடு பண்ணலாம்? தீர்க்க சுமங்கலியா இருக்கணும், வழிபாடு பண்ணலாம். நல்ல கணவன் கிடைக்கணும், வழிபாடு பண்ணலாம். குழந்தை பேரு அப்படின்றது கிடைக்கணும், வழிபாடு பண்ணலாம். வாழ்க்கையில சகல சௌபாகியங்களும் வேணும், வழிபாடு பண்ணலாம். செய்யக்கூடிய தொழில் மேன்மேலும் பெருகணும், வழிபாடு பண்ணலாம். நான் விவசாயம் செய்யறேன், விவசாயம் செழிச்சு ஓங்கணும், வழிபாடு பண்ணலாம். புத்தி நல்ல தெளிவா இருக்கணும், வழிபாடு பண்ணலாம். தேக ஆரோக்கியத்தோட இருக்கணும், வழிபாடு பண்ணலாம். புத்தியில எந்த விதமான களங்களும் வரக்கூடாது, களங்கமும் வரக்கூடாது, வழிபாடு பண்ணலாம். என்னுடைய ஒழுக்கத்துல களங்கம் வரக்கூடாது, வழிபாடு பண்ணலாம். இப்படி எத்தனையோ விஷயம் இருக்குங்க காவிரி தாயை வழிபாடு பண்றதுக்கு. சரிம்மா, நீங்க எது எதுக்கெல்லாம் வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ரைட்டு, எனக்கு புரிஞ்சு போச்சு. நல்ல கணவன் கிடைக்கணும்னு சொன்னீங்க. எங்க வீட்லயும் பொம்பளை பிள்ளை இருக்கு, நான் வழிபாடு பண்ணணும். எப்படிமா வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, எளிமையான ஒரு வழிபாடு இருக்குங்க. அதுக்கு என்ன அப்படின்னா, அன்றைய தினம் பாருங்க, நம்ம காலையில எந்திரிச்சு செஞ்சிடுறது நல்லது. உங்களுக்கு எப்ப நேரம் இருக்கோ அந்த நேரத்தை, உங்க நேரத்தை பொறுத்து நீங்க செய்யுங்க. சரிங்களா? அன்றைய தினம் முழுசுமே தாயார வழிபாடு பண்ணலாம். ஒரு கலசம் எடுத்துக்கோங்க, செப்பு கலசம், பித்தளை கலசம், வெள்ளி கலசம், உங்க வீட்டுல என்ன கலசம் இருக்கோ ஒரு சொம்பு. அந்த சொம்பு எடுத்து அதுல பொதுவா கலசம் அப்படின்னும் போது நம்ம அரிசியும் நிரப்புவோம், தண்ணியும் நிரப்போம். ஆனா அன்றைய தினம் காவிரி, காவிரி யாரு? ஆறு அவ. அப்ப அவளை பாத்தீங்கன்னா இந்த காவிரி, கங்கை, யமுனை, சரஸ்வதி இவங்களெல்லாம் வழிபாடு பண்ணும்போது நீரை தான் நிரப்பிக்கணும். அப்ப நீர் நிரப்பி கலசத்தை அலங்காரம் பண்ணி, நம்ம வரலட்சுமி நோன்புக்கு எப்படி கலசத்தை அலங்காரம் பண்ணுவோம், அழகா அவளுக்கு ஒரு புடவை சாத்தி பாவாடை கட்டி தேங்காய் வச்சு நல்லா பாருங்க மாவில வச்சு அதுல தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு முகம்லாம் அழகா வரைஞ்சி நகை எல்லாம் போட்டு நல்ல மாலை பூ எல்லாம் போட்டு 2 விளக்கு ஏத்தி வச்சு தூப தீபம் ஏத்தி வச்சு தாயாருக்கு நிவேதனம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு வைக்கணும். என்ன நிவேதனம் வைக்கலாம்? பால் சார்ந்த நிவேதனம் ஏதாவது ஒண்ணு வைக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன நிவேதனம் சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களோ வைங்க. கொழுக்கட்டை, பால் பொங்கல், சக்கரை பொங்கல், பாயசம் எதுனாலும் வைக்கலாம்.
பால் சார்ந்த ஒண்ணு கண்டிப்பா பால் பாயாசம் இருக்கலாம், பால் பொங்கல் இருக்கலாம், இந்த பால் கொழுக்கட்டை இருக்கலாம், ஒண்ணு வைங்க. கூட உங்களுக்கு என்ன வேணுமோ வைங்க. இல்லம்மா நாங்க ஒண்ணுதான் வைப்போம், ஒன்னே ஒண்ணு கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வச்சு காதோல கருகு மணி வைக்கணும். வச்சு நம்ம வழிபாடு பண்ணோம். வழிபாடு பண்றது அப்படின்றது வெறும்னே கும்புறதை விட காவிரி தாயாரோட 108 போற்றி பாடல்கள் இருக்கு. அது நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலே வந்துடும். அந்த 108 போற்றி பாடல் தமிழ்லயே இருக்கு. அதை பாராயணம் பண்ணிட்டு தூப தீபம் ஏத்தி கற்பூரம் காமிச்சிட்டு தாயார ஆத்மார்த்தமா நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. உங்களோட வேண்டுதல் என்ன நிறைவேற்றிக்கோங்க. அதாவது உங்களோட வேண்டுதல் என்ன, உங்களோட கோரிக்கைகள் என்ன கேளுங்க. அடுத்த ஆடி பெருக்குக்குள்ள நிறைவேறணும் அப்படியும் வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, அம்மா இந்த ஷமாபானம் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது அம்மா நான் இந்த செஞ்ச பூஜையில நான் சொன்ன மந்திரங்கள்ல எத்தனையோ தப்பு தண்டா வந்திருக்கோம். நம்ம பேசும்போது வார்த்தைகள் தடுமாறும். இப்ப நாங்களே காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பேசும்போது சில முறை சொல்கள் வந்து பாத்தீங்கன்னா தடுமாறும், நாக்கு பெறலும். அந்த மாதிரி தெரியாத பேசும்போது நாக்கு பெறலும். அந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமையோ அறிஞ்சோ அறியாமையோ மந்திரத்தை உச்சரிக்கும் போது ஏதாவது தப்பு தண்டா வந்து இருந்துச்சு அப்படின்னா மன்னிச்சு இந்த பூஜையை நீ ஏத்துக்குன்னு நான் கேட்ட வேண்டுதலை எனக்கு நிறைவேற்றி கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுதான் ஷமாபானம் அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 நிமிஷம் வெளியே உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அழகா திவ்யமா எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிடறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எடுத்து போய் காக்காக்கு வைக்கலாம். இல்லைன்னா நீர்நிலைகள், வீட்டுல கிணறு இருக்கு, இல்ல ஓடுற தண்ணி இருக்குன்னா அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போய் போடலாம். இல்லைங்க எங்க வீட்டுல எங்கெங்க இருக்கு, நாங்களே பிளாட்ஸ்ல இருக்கோம், காக்காய்க்கு வச்சிருங்க. காக்காய்க்கு வச்சுட்டு சூக்ஷ்ம ரூபத்துல காவேரி தாய் நம்ம நைவேத்தியம் பண்ணும் போதே சாப்பிட்டுருவோம். அதுக்கும் மேல கொஞ்சம் காக்காய்க்கு வேணா ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி ஆகும் இல்லைங்களா. வச்சுட்டு நம்ம வந்து அழகா வீட்டுல சாப்பிட்டுட்டு நல்ல ரெஸ்ட் எடுங்க. மறுநாள் திருப்பி பூஜை பண்ணிட்டு இதே மாதிரி தாயார வேண்டி அன்னைக்கு பெருசா பெரிய பூஜை எல்லாம் செய்யணும்ல, புனர் பூஜை அப்படிம்பாங்க. 2 வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு மட்டும் வச்சு கற்பூரம் காமிச்சிட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கலசத்தை நீரை கொண்டு போய் நீர்நிலையில சேர்த்துடணும். நீர்நிலை அப்படின்றது ஓடுற தண்ணியில சேர்த்தணும், இல்ல கிணத்துல சேர்த்தணும். இதெல்லாம் எங்க வீட்டுல இல்லம்மா அப்படின்னு கொண்டு போய் சாக்கெட்ல ஊத்தி கூடாது. ரொம்ப சிம்பிள், கால்படாத இடத்துல ஊத்திட்டு கும்பிட்டுட்டு வந்துடும். ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம், எளிமையான வழிபாடு. இது செய்றீங்க அப்படின்னா காவிரி தாயினோட ஒரு கருணையினால நிறைய நல்லது அப்படின்றது நடக்கும்.